உங்களோடு கூட நான் கடந்த வருடத்திலிருந்தே ஒரு தொடர் போதனையை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அந்த தொடர் போதனையின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதன்படி இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையும் இந்த வருடத்தில் பல தலைப்பின் கீழே நம்ம வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம் நம்ம ஜனவரி மாதம் முழுவதும். ஆனாலும் இப்போ இந்த வருடத்திற்கான இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான தொடர் போதனையை நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன முக்கியம்? இவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவராக இருக்கிறார் என்பதெல்லாம் குறித்து நம்ம போதிச்சுட்டே வரோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ரட்சிப்பை உறுதி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is the one who guarantees the salvation. பரிசுத்த ஆவியானவர் எதை உறுதி செய்கிறவராக இருக்கிறார்? ரட்சிப்பை உறுதி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவரை குறித்து சில முன்னோட்டங்களை அல்லது இன்ட்ரோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். Who is the Holy Spirit? நம்முடைய தேவன் அவர் ஒரே தேவனாக இருந்தாலும் அவர் திருத்துவமாய் செயல்படுகிறார். He works in a trinity. அப்படின்னா மூன்று தன்மைகளுடன் செயல்படுகிற கடவுளாக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இம்மூவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளும் ஒவ்வொரு வேலைகளும் அவர்களுக்குன்ற தனித்தன்மையும் உண்டாயிருக்கிறது. அதுதான் அதில் ஒரே தேவன் மூன்று தன்மைகளிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த மூன்று தன்மைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான வேலை இருக்குது. அதில் முதலாவது பிதா என்று சொல்லப்படுகிற காட் த ஃபாதர். இவர் யார்? இந்த பிதா என்று சொல்லுகிறவர் இவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைவராய், எல்லாவற்றுக்குமான அதிகாரமுடையவராய் அவர் இருக்கிறார். இவரை பற்றி தான் வேதம் சொல்லும் போது நமக்கு கூறுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடியவர், அவரை யாரும் முகமுகமாய் பார்க்கவே முடியாது என்று சொல்லப்படுகிற அந்த தன்மையுடையவர் பிதாவாகிய தேவன் தான். சரி, அடுத்தது இரண்டாவது குமாரனாகிய இயேசு. அவருடைய தன்மை என்ன? அவர் தேவனாக இருந்தவர் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதலுக்காக தம்மை ஜீவ பலியாக சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அந்த மரணத்தின் மூலமாக நம்மை மீட்டு ரட்சித்து இரட்சகராயும் மறுபடியும் நம்மை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாகவும் மறுபடியும் வரை அவர் இருக்கிறார். குமாரனாகிய இயேசுவை குறித்ததான இரண்டாவது தனித்தன்மை அது. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். தெய்வீகத்தின் மூன்றாவது தன்மையாக இருக்கக்கூடிய ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இவரை குறித்த தன்மை என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர்? அப்படி என்றால் தேவன், பிதாவாகிய தேவன் தீர்மானித்ததை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததை ஒரு மனுஷர்களுடைய வாழ்க்கையில், உலகத்தில் ஆதி முதற்கொண்டு, ஆதி ஆகமத்திலே பார்க்கலாம் நீங்க, உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு இருக்குது. அவ்வளவு ஒழுங்கின்மையுமா இருந்த உலகத்துல எது ஒழுங்காக்கினது? யார் செயல்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வீகத்தின் மூன்றாவது தன்மையா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார்? வார்த்தையாகிய தேவன் அவர் பேசப்படும் போது, அவர் சொல்லப்படும் போது அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆற்றலும் வல்லமையும் யாருக்கு இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. ஆவினா அது ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி கோஸ்ட் இல்லை, அது அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபரை போல என்ன பண்ணுகிறார்? அவர் செயல்படுகிறார். சரி, அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் நம்ம தொடர்ச்சியை நம்ம பார்த்து கொண்டே வரோம். ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவ வாழ்க்கையில. நம்ம வெறும் ஞானஸ்நானம் எடுத்துட்டா பத்தாது, அல்லது பைபிள் படிச்சுட்டா பத்தாது. இவைகளெல்லாம் வெறும் பக்திக்கானது. ஆனால் கிறிஸ்துவம் என்பது என்னது? தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் அதெல்லாம் அடைந்து நடப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி அறிந்து, கிறிஸ்துவை பற்றி தெரிந்து, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து, கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து அதில் நடந்தால் தான் நம்ம யாருக்குள்ள இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும். பாருங்க, அவன் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். படைவுகள் எல்லாம் ஒழிந்து போனது எல்லாம் புதிதானதுன்னு சொல்லப்படுகிறது. யாருன்னா கிறிஸ்துவுக்குள் வாழுகிற மனுஷன் தான். அதனால தான் சர்ச்சுக்கு போயிட்டதுனாலே ஒரு ஆள் நல்லவனோ ஒரு ஆள் மாறிடுறதோ அப்படி இல்லை. மேஜிக்ல என்ன பண்றது நடக்கிறது இல்லை. மேஜிக் நடக்கிற இடமும் சபை கிடையாது. பாருங்க, அப்ப சபை எப்படிப்பட்ட இடம்? சபையிலே தேவனுடைய வசனம் போதிக்கப்பட வேணும். ஸ்கூல்னா வெறும் ஸ்கூலா இருக்கிறதுனால அங்கே போற பிள்ளைங்கெல்லாம் பாஸ் பண்ணிடுறது இல்லை. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போயிட்டான் அதனால என் பையன் டாக்டர் ஆகிடுவான், அதனால என் பையன் இன்ஜினியர் ஆகிடுவான், அதனால என் பையன் கலெக்டர் ஆகிடுவான்னு கிடையாது. போன பிள்ளை படிக்கிறானான்றதை விட எது முக்கியம்? அங்கே யார் எப்படி அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஹலோ, யார் எப்படி அதை சொல்லி கொடுக்குறாங்க? நல்ல ஆசிரியர்களும் இருக்கிறாங்க.
பசங்க கண்டுக்கலனாலும் கேட்கலனாலும் கவனிக்கலனா கூட எப்படியாவது முயற்சி பண்ணி அவனை பாஸ் பண்ண வச்சிடணும், ஒரு சமுதாயத்தில் ஏதோ ஒரு நல்ல நிலையில் அவனை கொண்டு வந்துடணும்னு முயற்சி எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. சில ஆசிரியர்களும் இருப்பாங்க, எப்படி கவர்மெண்ட்டில் பார்க்கலாம், நீங்கள் ப்ரைவேட்லேயாவது கொஞ்சம் பயப்படுவாங்க, கவர்மெண்ட்டில் அது கூட இருக்காது. சேர் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்துருப்பாங்க, சும்மா திருப்புவாங்க. ஏதாவது ஒரு நல்ல படிக்கிற பையனை கூப்பிட்டு போர்டில் அந்த 5 கொஸ்டின் அவனை எழுதி சொல்லுன்னு சொல்லிட்டு மாதம் ஃபுல்லாக அப்படியே கடத்துவாங்க. மாதம் ஃபுல்லாக கடத்தி அதுக்கப்புறம் சம்பளமும் வாங்கிடுவாங்க. பசங்களுக்கு எந்த அறிவியும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த நாலேஜும் இந்த பசங்களுக்கு இருந்திருக்காது, எந்த பாடத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வெறும் மனப்பாடம் பண்ணி அதை மட்டும் எழுதி அதை மட்டும் பாஸ் பண்ணி அப்படி வரக்கூடிய அந்த பிள்ளைகளால் தான் பாருங்கள், அவங்களால சுயமாக எதையும் யோசித்து சிந்தித்து எதுவுமே செயல்படுறது இல்லை. மார்க் கம்மியாகிடுச்சுன்னா போய் தூக்க மாட்டேங்கிறான். ஏன்னா தன்னம்பிக்கை இல்லை அவனுக்கு, அவன் படிக்கிற படிப்பு அவனுக்கு என்ன கொடுக்குறதில்ல, தன்னம்பிக்கை கொடுக்குறதில்ல அவனுக்கு. அப்போ அங்கே ஸ்கூலுக்கு போகிறது முக்கியம், 2வது அங்கே சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது என்னது, சொல்லி கொடுக்குறத மாணவன் அதை கேட்டு அதை புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்து ஹோம்ஒர்க் பண்ணி அதை கரெக்டாக நேரம் வரும்போது, டெஸ்ட் வரும்போது, எக்ஸாம் வரும்போது அதை எழுதி என்ன பண்ணணும், நல்ல மார்க்கை பெறணும். பெற்றால்தான் அந்த ஸ்கூலுக்கு போனது, படித்தது, சொல்லி கொடுத்தது எல்லாமே அர்த்தமுள்ளதாக அங்கே மாறுகிறது. அப்போ சர்ச்சும் அதே மாதிரி தான். சர்ச்சுன்றது கோயில் இல்லை, சர்ச்சுன்றது மசூதி இல்லை, அவங்களெல்லாம் கம்மியாக சொல்லலை. ஆனால் அங்கெல்லாம் வெறும் போனோமா தொழுதமா கும்பிட்டோமா போனோமான் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சபை அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லை. நீங்கள் அதை செய்யணும்னா வீட்டிலே செஞ்சிடலாம், எந்த இடத்துல ஒன்றா செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டே போயிடலாம். ஆனால் ஆலயத்துக்கு எதுக்காக வரோம், ஆலயம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆலயத்தோட நோக்கம் என்ன, இன்னைக்கு அதெல்லாம் மறந்ததோடைய விளைவு தான் பேரளவில் கிறிஸ்தவம் இருக்குது. ஆனால் அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, தெய்வீகம் கிரியை செய்வது இல்லை, அன்பு அவங்களுக்குள்ள இருப்பது இல்லை, மன்னிப்பு அவங்களுக்குள்ள இருப்பது இல்லை, இரக்கம் அவங்களுக்குள்ள இருப்பது இல்லை, தயவு அவங்களுக்குள்ள இருப்பது இல்லை. ஒரு நல்ல மனுஷனா சமுதாயத்தில் அல்லது தங்களுக்கு கூட என்ன பண்ண முடியல, வாழ முடியல. ஆனால் சர்ச்சில் இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. எங்கே பிரச்சனை, ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, ஆனால் அங்கே சொல்லி கொடுக்குற வாத்தியார் என்ன பண்ணுறதில்ல, சப்ஜெக்ட் அங்கே சொல்லி கொடுக்கறதில்ல. ஒன்று, சில இடத்துல சொல்லி கொடுத்தாலும் அதை என்ன பண்ணுறதில்ல, முக்கியமானதாக எண்ணி அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இது 2மே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதனால தான் சபையோட நோக்கம் என்ன, இங்கே பிதாவாகி தேவன் யார், குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். இதை இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும், அவர் கிரியை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவரை ஒருவேளை நீங்கள் பெறவில்லை என்றால், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவரிடத்துல ஜெபிக்கவோ அல்லது அவரை துதிக்கவோ அவரை ஆராதிக்கவோ நீங்கள் மறந்து போனால், உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வது முற்றிலும் அரிதான முடியாத விஷயமாக இருக்கிறது. வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் யூ கான்ட் லீவ் as a Christian. அவ்வளவுதான். நீங்கள் ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் யாராய் வாழ முடியாது, கிறிஸ்தவர்களாக அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையே வாழ முடியாது. நம்ம ரிலீஜியனா சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறேன், டாலர் போட்டிருக்கிறேன், அதெல்லாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே எண்ணம், சிந்தை, சுவாபம், தன்மைகள்லாம் இந்த உலகத்தில் நமக்கு வரணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா, நம்முடைய குடும்பங்கள் அது வெளிப்படணும்னா, தனிப்பட்ட நம்முடைய சுவாபங்கள் அது இருக்கணும்னா, அதுக்கு முதலாவது முக்கியமானது என்ன, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செயலாற்றுகிறவர், எனக்குள்ளே தெய்வீகத்தை உருவாக்குகிறவர். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த பிரசங்கம், அந்த வார்த்தைகள், அவரை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அவர்தான் இன்றைக்கு உங்களுக்குரிய தேவனாய் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்குரிய தேவனாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள இல்லை, குமாரனாகிய இயேசுவும் இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப அதனாலதான் இவரை பற்றி அடிப்படையாக அறிந்து கொள்வதும் இவரை பற்றி புரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அதனால தான் இதை எடுத்து பிரசங்கம் பண்றோம். சரி, இன்றைக்கு ஆன தலைப்பு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நம்முடைய ரட்சிப்பை உறுதி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சரி, ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புன்ற வார்த்தை கொஞ்சம் பழைய தமிழ் வார்த்தை, ஆனாலும் புரிதலுக்காக சொல்ற தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்குது, காப்பாற்றப்படுவது. என்ன படுவது? காப்பாற்றப்படுவது என்கிற இன்னொரு வார்த்தைக்கு தான் ரட்சிப்புன்னு பேர். அதுக்கு ஆங்கிலத்தில் சால்வேஷன் இருக்குது. அப்படின்னா சேவ்டு அப்படின்னு அர்த்தம். காப்பாற்றப்படுவது, பாதுகாக்கப்படுவது அப்படின்னு அர்த்தம். அப்படி காப்பாற்றப்படுவதுன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சிக்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு அழிவுல, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. அங்கிருந்து தான் உங்களை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். காப்பாற்றுகிற அந்த வார்த்தை என்பது அங்கதான் வருது பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை சிக்கி இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களை காப்பாற்றி விடுவதுன்றது அதுதான். அப்ப ரட்சிப்புனா என்ன? அதை காப்பாற்றி விடுவது.
காப்பாற்றினதுன்னு அர்த்தம். அப்ப எதுல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறீங்க? அதான் கேள்வியாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னா எதுல இருந்து நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க? அல்லது எதுல இருந்து உங்களை கடவுள் காப்பாத்தி இருக்கிறாரு? எதுல இருந்து ரட்சித்திருக்கிறார்? என்னன்னு அர்த்தம், என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரத்திலிருந்தும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேட்டிலிருந்தும் தீமையிலிருந்தும் அழிவிலிருந்தும் மாயையிலிருந்தும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? காப்பாற்றி இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார் என்னை? ஆமா, நான் பாவத்தில் ஒருவேளை சிக்கியிருந்தா பாவத்தின் சம்பளம் மரணமா இருந்திருக்கும். நரகம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் முடிவா இருந்திருக்கும். நித்தியமா அதில் போய் இருக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை நான் அக்கிரமத்தில் இருந்திருந்தா இம்மையிலும் நான் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டியதா இருக்கும், மறுமையிலும் நான் பாதிக்கப்பட்ட வேண்டியதான. அக்கிரமத்தின் சிந்தை, அக்கிரமத்தின் கிரியைகள் நமக்கு எந்த நன்மையும் தரப்போறதில்லை. அக்கிரமம் செய்கிற மனிதர்கள் இந்த உலகத்துல நன்றாக வாழ்வதாக சரித்திரமே கிடையாது. அப்ப இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் காப்பாற்றி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த மீட்புன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் ரிடெம்ப்ஷன் ஒரு வார்த்தை. மீட்புன்னா என்ன? இப்போ நம்ம சொல்லுவோம், நகையை ஒரு இடத்துல அடமானம் வச்சுட்டோம்னா அதுக்கு தமிழில் இன்னொரு வார்த்தை என்னது? நகையை மீட்க போறேன்னு. என்ன பண்ண போறோம்? ஆமாம், மீட்க போறேன் அப்படின்றத மீட்க போறோன்னு சொல்றோம். நம்ம மீட்க போறோம்னா அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட அது என்ன பண்ணுது? அது அடிமையாய் அடமானமாய் அது இருக்கிறது. அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன? பாவத்திற்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகளுக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் விரும்பினதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். அதற்கு காரணம் என்ன? எனக்குள் இருக்கிற பாவமே அதை செய்ய வைக்கிறது. எதை செய்ய வைக்கிறது? நீங்க ஒன்றும் தவறு செய்கிற ஆட்கள் அல்லது நீங்களே தவறு செய்கிறவர்களா இருந்தா உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த தவறை விரும்புறது இல்லை, செய்யணுன்ற இன்டென்ஷன் கூட உங்களுக்கு இருக்காது, ஆனா செய்வீங்க. ஹலோ, எத்தனை பேர் காலையில் எழுந்த பிறகு இன்னைக்கு நான் போய் பேசி தான் வாழ்க்கையை நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் யாருமே உலகத்தில் இல்லை. எப்படி நினைக்கிறோம்? இன்னைக்கு நான் நல்லவனாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ முடியுதா அப்படி? ஹலோ, எதிலையாவது ஒன்றுத்தில் சரியாக இருந்தால் இன்னொன்றில் சரியாக இருக்க முடியல. எதுலேயோ ஒரு பிரச்சனை வருது, எதுலேயோ ஒன்று நம்ம தவறி போகிறோம். காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பவுல் தான் சொல்கிறாரு, நான் விரும்பலை அதை, ஆனால் எனக்குள்ள இருக்கிற பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறபடினாலே, அதிலிருந்து நான் விடுதலை ஆகாதபடினாலே, அங்கே நான் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்ன பண்ண முடியல? என்னால் நான் விடுவித்து கொள்ள முடியவில்லை. என்ன பண்ண முடியவில்லை? என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியலன்றாங்க. அப்போ அதனால தான் மீட்பு என்ன செய்கிறது? உங்களை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து உங்களை என்ன பண்ணி இருக்கிறது? வெளியே கொண்டு வந்திருக்குது, மீட்டு இருக்குது. இனி நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ தரித்திரத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ பிசாசின் தந்திரங்களுக்கும் அவனுடைய திட்டங்களுக்கும் அவன் செய்ய வேண்டிய செயல்களுக்கும் நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். என்ன பண்ணப்பட்டிருக்கிறாய் என்றால் இது எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு தம்முடைய சரீரத்திலும் தன் மீதும் அவர் என்ன பண்ணி கொண்டார்? சுமந்து கொண்டார். உங்கள் பாவத்தையும் உங்கள் சாபத்தையும் உங்கள் அக்கிரமத்தையும் உங்கள் மீறுதலையும் அவர் சுமந்து கொண்டபடினாலே, அதற்குரிய தண்டனையை அவர் அடைந்தபடினாலே. அதான் பாயிண்டாங்க. இயேசு சுமந்து கொண்டார். எப்படி சுமந்து கொண்டார்? ஒரு மனுஷன் கடன் வாங்கிடுறான், அவனால் கட்ட முடியல. ஒரு பெரிய பணக்காரன் வராரு, அந்த கடனை தன் மீது என்ன பண்றாரு? அவர் ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. அந்த கடனை தீர்ப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்குது, ஏன்னா அவர் பணக்காரவர். ஆனால் இவனுக்கு தகுதி இல்லை, ஏன்னா இவன் ஏழை, இவனால் முடியல. ஆனால் வாங்கிட்டான், ஆனால் கடன்காரனா ஆகிட்டான். அதே போல தான் மனிதனும். உலகத்தில் அவன் பிறக்கலாம், இந்த உலகத்தில் வாழலாம், இந்த உலகத்தில் சில சிறப்பான காரியங்களை செய்யலாம், ஆனால் அவன் அடிமை. அவனால் நிம்மதியாக வாழ முடியல. பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனிதன் யா, நிர்பந்தமான மனிதனா இருக்கிறேன், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவன் யார் அப்படின்றார். இந்த உலகத்திலே ரொம்ப நிர்பந்தமான மனுஷன் நான், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா நான், என்னை எப்படியாவது இந்த சரீரத்திலிருந்து நான் வெளியே போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அவ்வளோ கொடுமையான ஒரு உலகம், அவ்வளோ மோசமான ஒரு உலகம், அவ்வளோ கடுமையாக நம்மளை வழிநடத்தக்கூடிய உலகம். சில நேரத்தில் ஏண்டா வாழறோன்ற அளவுக்கு நம்மளை அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு உலகத்தில் வாழறோம் பாருங்க. சில நேரத்தில் எந்த ஆதரவும் எந்த அன்பும் எந்தவுடைய அர்த்தமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறோம். அந்த நேரத்தில் ஏன் இருக்கிறோன்ற எண்ணம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, இல்லை நீ எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை,
பாவத்தின் சம்பளத்தை நீ சுமக்க வேண்டியது இல்லை. என் குமாரன் அவர் ஐஸ்வர்யமானவர், அவர் பரிசுத்தமானவர். அவர் எப்படி கடன் கட்ட முடியாத ஒருத்தனுடைய கடனை ஒரு பணக்காரன் அந்த கடனை ஏற்றுக்கொண்டு அவன் கட்டி முடிக்கிறானோ, அதே போல பாவியாகிய உன் பாவத்தை பரிசுத்தமாகிய என் குமாரன், பரிசுத்த குமாரனாகிய என் இயேசு அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதனால தான் தைரியமா சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் என்னவா இருக்கிறேன்? நான் பாவத்தில் போயிட்டு விட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வேணா செய்யலாம் நான். ஹலோ. ஆனால் இப்போ நான் அதுக்கு அடிமையாக இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அடிமையாக இல்லை. ஏனென்றால் இயேசு என்னை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ரட்சித்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மாடு எங்கேயோ ஒரு பள்ளத்தில் விழுந்துருது அப்படின்னா அதை காப்பாற்றி தூக்கி விட்டுறீங்க. வெளியே விட்டுட்டீங்கன்னா இனிமேல் அதோட வேலை என்னது? மறுபடியும் அந்த குழியில் அந்த பள்ளத்தில் விழாமல் ஒழுங்காக மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சேரணும். ஆனால் திருப்பி அந்த குழியில் தான் விழுவன்றது தெரிஞ்ச, ஏற்கனவே விழுந்து அனுபவப்பட்டு அதில் விழுந்தால் எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்ச மறுபடியும் போய் விழுவது என்பது யாருடைய ஆப்ஷன்? அது அந்த மாடோட ஆப்ஷன் தான். மனிதர்களும் அதே போல தான். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறாரு, அந்த நம்பிக்கை எனக்குள்ள வேணும். ஆனால் ரட்சிப்பு என்னை பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை பாதுகாத்திருக்கிறதுன்ற அந்த எண்ணம் வந்துட்ட பிறகு நான் மறுபடியும் பாவம் செய்வதும் மறுபடியும் பாவத்துக்குள்ள போவதும் யாருக்குரிய முடிவா இருக்கிறது? அது அவன் எடுக்கக்கூடிய, அவங்கவுங்க எடுக்கிறாங்க முடிவா, அவ்வளவுதான். அப்ப அதனாலதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பு என்பது என்ன? தேவன் என்னை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா அர்த்தமற்ற காரியத்திலிருந்தும், எல்லா அவநம்பிக்கையிலிருந்தும், பயத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் என்னை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் காப்பாற்றி இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார் அவர் என்னை? ஆமா, ரட்சிப்புனாதான். இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டனா அதுக்குதான். இயேசுவை நான் ஏன் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னா அதுதான். இயேசுவை நீங்க ஏன் நம்பணும்னா அதுதான். ஏனென்றால் இந்த இயேசு மட்டுமே ரட்சகராக இருக்கிறார். இவர் மட்டுமே யாராக இருக்கிறார்? இவர். ஆமா, சரி. இப்ப அடுத்த கட்டம் நகர்வோம். இப்ப ரட்சிப்புனா என்னன்னு புரியும் உங்களுக்கு. இப்ப இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற இந்த நிலை அல்லது இந்த ஸ்டேட்டஸ் சொல்லுவோம், இதை யார் உறுதி செய்வது? இதுதான் பெரிய கேள்வி இன்னைக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்றத உறுதி செய்ய வேண்டியவர்கள் யார்? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல நிறைய குழப்பங்கள் உள்ள இருக்குது சபைக்குள்ள. எப்படி ரட்சிப்பை உறுதி செய்யறது? சில நேரத்தில் சபையில் இருக்கிற பாஸ்டா இருக்கிறாரு, சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு செய்யறாங்க இவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையான்றத. ஆனால் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னை காலையில் அதுதான் போதிக்க போறேன். என்னது? உங்கள் ரட்சிப்பை உறுதி செய்கிறவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். யாராய் இருக்கிறாராங்க? உங்களுக்குள் வாழுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த உத்தரவாதத்தை தருகிறவராக இருக்கிறார். எதை தருகிறவராக இருக்கிறார்? அவர் உத்தரவாதத்தை. பாஸ்டர் சொல்லலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளை, நீங்க இனிமேல் பாவத்திற்கோ சாபத்திற்கோ தீமைக்கோ நீங்கள் அடிமையானவர்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நம்பணும்ல. ஹலோ, ஏன்னா அது சத்தியமானதா இருக்குது, ட்ரூத். அது உலகத்தில் ரொம்ப கடினமானதே உண்மையை நம்புறது தான். பொய்ய ஈஸியா நம்பிடலாம். ஏன்னா பொய்க்கு 1000 அலங்காரம் செஞ்சு என்ன பண்ண முடியாது? நம்ப வைக்க முடியும். ஏன்னா அது பொய்ன்றதுனால பல கற்பனைகள் அதில் அவரு சேர்த்துக்கலாம். சேர்த்து 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 அதை நீங்க எப்படி நம்ப வைக்கணுமோ அப்படி நம்ப வைக்க முடியும். பொய்யை ரொம்ப எளிதாக நம்ப வச்சிடலாம். பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரசங்கம் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் பண்ண வேண்டியதாக இருக்குது, 1.5 மணி நேரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. மினிமம் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம். ஆனால் ஒரு பொய்யான விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போதுமானது? 5 நிமிஷமே போதுமானது. எத்தனை நிமிஷம் போதுமானது? 5 நிமிஷம். ஹலோ, புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ புரியும் பொய்யை ரொம்ப ஈஸியாக நம்ப வைக்க முடியுன்றது. ஒரு நபரை ஒரு கடையில் நான் பார்க்குறேன். அந்த நபர் இன்னொரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ற? 5 நிமிஷம் தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஐஎஃப்எஸ்னு ஒரு கம்பெனி வந்திருக்குது, அதுக்கு சீஃபா இருக்கிறவன் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்த ஒரு பேரை சொல்றாரு. அந்த ஆள் ஏதோ நாராயணன் நேம் சொல்றாரு.
ஏன்னா எதெல்லாம் சொன்னால் நம்புவோமா அதுக்காக. அப்புறம் சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணத்தை போடுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவர் கரெக்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமான பணம் வரும்னு பார்த்து கரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தில் நமக்கு 70% நமக்கு கொடுத்துட்றாரு, மிச்சம் 30% அவருக்கு எடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன? எதுவும் இல்லை, நீ ஒரு 1 லட்சம் போட்டினா மாதம் உனக்கு 8000 அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடும்? ஆமாம், ஏறிடும். என்ன பண்ணிடும்? அது கை கால் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ 1 லட்ச ரூபாய் போட்டினா மாதம் அது உன் அக்கௌண்ட்டில் 7000 ரூபாய் ஏறிடும். நீ வீட்டு வாடகை விடாமல், வீடை கட்டாமல், வேலைக்கு போகாமல், உனக்கு மாதம் சும்மா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டே அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடுது? 7000 ரூபாய் வந்துடும். இது வெறும் 7000 ரூபாய் மட்டும் இல்லை. ஓரிக்கையில் ஒருத்தர் ஒரு சாதாரணமான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் அப்படி தான் முதல்ல ஒரு 1 லட்சம் போட்டார், அப்புறம் ஒரு 5 லட்சம் போட்டார், அப்புறம் வீடியே அடமானம் வச்சு போட்டார். இன்னைக்கு ஆடி கார் வாங்கியிருக்கிறாரு அவர். ஹலோ, எந்த கார் வாங்கியிருக்கிறாரு? நம்ம ஊர் ரோட்டுக்கு மாட்டு வண்டியே அதிகம் கண்டிஷனுக்கு. ஆடி கார்லாம் தேவையா? அது எந்த ஓட்டுறதுக்கு ஒரு ரோடு வேணும்ல. ஆடி கார்லாம் ஓட்டுற ரோடு இது கிடையாது. எப்படி ஏமாத்துற மாதிரி காஞ்சிபுரத்தில் நான் சொல்கிறது. இவன் கேட்குறவன் பாருங்க, இப்போ நான் சொன்னதே மொத்தம் உங்களுக்கு 3-4 நிமிஷம் தான் இருக்கு. கேட்டவன் வாயை பொழந்துக்கிட்டு சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்ணோம்? அவ்வளோதான், மாட்டியாச்சு. நம்பிட்டான்னு அர்த்தம். எதுவும் இல்லை, நான் என் அக்கௌண்ட்டுக்கு நீ 1 லட்சம் அனுப்பு, அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் அனுப்பு. இன்னைக்குன்னா 17ஆம் தேதியை அமுச்சு விடு. அடுத்த 17ஆம் தேதிக்குள்ளே உன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோம்? இப்போ 7000 ரூபாய் 8000 ரூபாய் என்ன பண்ணிவிடும்? ஏறிடும். நீ டெஸ்ட் பண்ணி பாரு. ஹலோ, டெஸ்ட் பண்ணி பாரு. நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவன் நடுத்தருக்கு வந்திருப்பான். ஏன்? டெஸ்ட் பண்ணியிருப்பான், 8000 ரூபாய் வந்திருக்கும். 8000 ரூபாய் வந்தோடனே சும்மா இருக்குமா? எவன்டா வேலைக்கு 30 நாளும் போய் வெறும் 20,000 25,000 ரூபாய்க்கு சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கிறது? தூக்கு, ஒரு 5 லட்சத்தை தூக்கி போடு. போட்டின்னா அதுவே 30-40,000 ரூபாய் வருது. வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக கால் ஆகிட்டு ஆட்டிக்கிட்டு அப்படியே வாழ வேண்டிதான். நான் ஏற்கனவே அதோட தந்திரத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆமாம், போடுவாங்க, போடாமல் இருக்க மாட்டாங்க. எப்படி? அவன் சொன்னது கரெக்டு. எப்படின்னா, நீங்கள் கொடுக்குற 1 லட்சத்தையும் அவன் ஏமாற்ற மாட்டான். ஏன்னா நல்லவன் அவன் என்ன பிளானு? நீங்கள் கொடுக்குற 1 லட்சத்தில் 30,000 ரூபாய் அவன் எடுத்துக்கிறான். மிச்சம் 70,000 ரூபாய் யாருக்கு? உங்களுக்கு தான். அந்த 70,000 ரூபாய் தான் அவன் 7,000 என்ன பண்ணுறான்? அவன் போடுறான். இந்த 7,000 போடும் போது என்ன ஆகிடுது? நீங்கள் அந்த 1 லட்சத்தோடு நிற்க மாட்டீங்க. 2-3 மாதத்தில் அவன் உங்களுக்கு எப்படியே அது 5 லட்சம் 10 லட்சம் தான் சொன்ன வீடியோ அடமானம் வச்சு போடுற அளவுக்கு உங்களுக்கு கொண்டாந்துருவான். கொண்டு வந்த பிறகு இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு ஒரு 1-1.5 வருஷம் ஆகிடும். இந்த ஆடிக்காரன் ஒருத்தன் சொன்ன பாருங்க, அவனை நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அந்த காரியம் பார்க்க முடியாது, அவனையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நீங்கள் நடுத்தர் வர்றதுக்கு எப்படி ஒரு 1-1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷத்தில் எவனை இவன் சீஃப்னு சொன்னானோ, எவனை லீடர்னு சொன்னானோ, கவர்மெண்ட் அவனை தூக்கி என்ன பண்ணிடும்? உள்ளே ஒரு 20 நாள் வச்சிரும். பணம் அதோட ஸ்டாப்பு. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு கேளுங்க. அவர் நல்லவர் தாங்க, அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். அவர் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருந்தார்? அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டு தாங்க இருந்தது. இந்த கவர்மெண்ட் தான், இந்த போலீஸ் தான், சைபர் கிரைம் தான் பிடிச்சி அவனை உள்ளே போட்டுருச்சு. அவர் மட்டும் வெளியே இருந்தார்னா மாதம் மாதம் கால் ஆட்டிக்கிட்டே எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்? 30,000 40,000 வந்திருக்கும் நம்புகிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? நடுத்தருவுக்கு வர வைக்கிற பொய்யை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? வெறும் நம்ப வைக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. ஏன்னா மனுஷனுடைய இயற்கை அதுதான், மனுஷனுடைய இயல்பு அதுதான். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானி, எவ்வளோ அறிவு, எவ்வளோ டபுள் PhD, எவ்வளோ உலக அறிவு, உலக அனுபவங்கள் எது இருந்தாலும் சரி, அது தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி ஈடு ஆகவே ஆகாது. நம்புறீங்களா? நீங்கள் சபையில் இருப்பான், ஒரு சாதாரண ஆளாக இருப்பான் சபையில். அவங்ககிட்ட போய் அதை சொன்னீங்கன்னா, வசனத்தை கேட்குற ஆளாக இருந்தாலும் அவன் தெளிவாக சொல்லிடுவான், கடவுள் எனக்கு என்ன கொடுக்குறாரு அது எனக்கு போதும். ஆடிக்காரன் தேவையில்ல, அது அவர் கொடுக்கட்டும், அந்த சூழ்நிலை அவர் உருவாக்கட்டும். ஐஸ்வர்யம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் வரணும்னு வசனம் சொல்லுது. நான் உழைக்கிற உழைப்பால் எனக்கு ஐஸ்வர்யம் வரணும். ஹலோ, வசனம் அப்படி தான் போதிக்குது. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். எதை ஆசீர்வதிப்பேன்? நான் கையிட்டு நீ செய்கிற பிரயாசம், வேலை. நம்புறீங்களா? ஆமாம். பொய் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதில் எது மேலே நம்பிக்கை வைங்க? நீங்கள் செய்கிற வேலையின் மேலே நம்பிக்கை வைங்க, அதன் மேலே கவனம் வைங்க, அதை ஆர்வமாக எடுத்து செய்யுங்க. அது சின்ன வேலையாக இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம், மற்றவங்க அதை இழிவாக கூட பார்க்கலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
உங்களுக்கு என்ன வேலை தெரியும், உங்களுக்கு என்ன கடவுள் திறமையை கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் ஆர்வமாக எடுத்து செஞ்சு பாருங்க. அது கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. கடவுள் அது மேலே பிரியமாக இருக்கிறாரு. அப்படி கையிட்டு செய்கிற மனுஷனை கண்டிப்பாக என்ன பண்ணுறார், ஆசீர்வதிப்பார். அவன் நல்லா இருப்பான். அவன் நம்புறீங்களா நீங்கள்? இதுதான் சபை போதிக்கிறது. சபை போதிக்காமல் விட்டுருச்சுன்னா, நான் சொன்னல இந்த ஐஎஃப்எஸ் கம்பெனி இதில் ஏமாந்தவர்கள்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்களே. ஒரு 2-3 விசுவாசிங்க என்கிட்டே புலம்பி இருக்கிறாங்க. இது சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க, எங்கள் பாஸ்ட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஆமாம், நீங்கள் கூட்டத்தை பார்த்து போய் உக்காந்துருப்பீங்க, 200 பேர் வராங்க, பெரிய சபை அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. சத்தியம் எங்கே போதிக்கப்படுகிறதுன்றதை கவனிங்க. அறிவு தான் முக்கியம் சபைக்கு, அதான் முக்கியங்க. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன? உங்களுடைய ரட்சிப்பு எதனால் உறுதி செய்யப்படுகிறது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்ன்ற நம்பிக்கை எதில் வருகிறது என்றால், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தான் அதை தராரே தவிர, உங்களுடைய ரட்சிப்பை குறித்த உறுதி வெளியிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வர கூடாது. இங்கிருந்து வரக்கூடாது. அது வெளியிலிருந்து உங்கள் பாஸ்ட் வந்து உங்கள் ரட்சிப்பை உறுதி செய்யக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட சகோதரி, உங்கள் ரட்சிப்பு ரொம்ப அருமையானது, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் ரட்சிப்பை குறித்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணணும், அதை கேரண்டி பண்ணணும், உறுதி செய்யணும், உறுதியை கொடுக்கணும். பலவீனத்தின் மத்தியில், சோர்வின் மத்தியில், தேவைகளின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் சொல்வார், சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் அப்படிதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எதையும் செய்ய எனக்கு. ஆமாம், பவுலை பார்த்து வேற யாரும் சொல்ல, பவுலை பயப்படாத, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே, உன்னை பலப்படுத்த இயேசுவால் கூடும் அப்படின்னு சொன்னால் நம்பி இருக்க மாட்டார். இல்லை, அவருக்கு தெரியுது, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், எனக்கு பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், நான் இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன், ஆனால் எனக்கு ரட்சிப்பு உண்டு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்தின் தீமைகளிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். அவைகளை என்னை மேற்கொள்வதில்லை, அவைகளை என்னை அழிப்பதில்லை. ரட்சகரை நான் தொழுது கொள்கிறேன். ரட்சகரினுடைய ஆண்டவராக இருக்கிறபடினாலே என்னுடைய ரட்சிப்பு அது உண்மையானது, என்னுடைய ரட்சிப்பு அது நிரந்தரமானது, என்னுடைய ரட்சிப்பு அது செயலாற்றக்கூடியதாய் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பை, தெய்வன் தந்த ரட்சிப்பை உறுதி செய்யக்கூடியவராக என்ன பண்ணுகிறார், அவர் இருக்கிறார். அது ஒரு வசனத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம அதை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளலாம். பாருங்க, எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பாருங்க. எபேசியர் 1:11 14 வரைக்கும் பாருங்க, 4 வசனங்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 11 முதல் 14 வசனம் வரைக்கும். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. எப்படி இருக்கும்படிக்கு? இப்படிதான் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த. எப்படி இருந்த நீங்கள்? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும்ன்றதை சொல்றார். நான் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறதுனால அது என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? அவருடைய மகிமைக்கு என்னவாய் சேர்க்கும்? அது புகழ்ச்சியை சேர்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில தான் என்னை கொண்டு போய் நிறுத்தும். தேவனுடைய மகிமை இப்படிப்பட்டதா? தேவனுடைய மகிமையை புகழுகிறவாறு உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? அப்படி மாறுண்டார். உங்களுடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையை உங்களுக்குள்ள வெளிப்படுத்தி, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி, அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து, மற்றவர்கள் பார்த்து தேவனுடைய மகிமையை புகழுகிறவாறு கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை உங்களை அந்த இடத்துக்கு என்ன பண்ண கொண்டு போய் நிறுத்தும்னு ஆரம்பிக்கிறார். சரி, இப்ப ஆரம்பிச்ச பிறகு அடுத்தது பாருங்க, சொல்றார் 12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்ன்றார். தமது சித்தத்தின் ஆலோசனைக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அப்படின்னா அர்த்தம், தேவனுடைய ஒரு கோட்பாடு என்னன்னா, அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் இந்த பூமியில் என்ன பண்ணணும், நடக்கணும்னு விரும்புகிறார். அது சரியானது கூட. மனுஷனுக்கும் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? மனுஷன் நினைக்கிறான், என் இஷ்டம், என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ, என் மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நான் செய்வேன். இது மனுஷனுடைய எண்ணம். கடவுளுடைய எண்ணம் என்ன? இந்த மனுஷனை உண்டாக்குனது நான், இந்த மனுஷனை சிருஷ்டித்தது நான்,
இந்த மனுஷனை உயிரோடு வச்சிருக்கிறது நான். அதனால இந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி தான் என்ன பண்ணணும், அவன் வாழ வேண்டும் என்பது யாருடைய எண்ணமா இருக்குது? அது கடவுளுடைய எண்ணமா இருக்குது. அது அங்கதான் கிளாஷ் வருது. மனுஷனுடைய விருப்பம் என் இஷ்டத்தின்படி வாழ்வன்றது. கடவுள் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் வாழ்க்கையில என்னுடைய விருப்பம் என்ன பண்ணணும், செயல்படணும். நீ என்னுடைய விருப்பத்துக்காக ஏங்கி நிக்கணும். கடவுளுடைய ஆசை என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய நோக்கம் என்னன்றதை தெரிந்து அதற்கு வாழக்கூடிய உள்ளமாக மனுஷனாக நீ என்ன பண்ணணும், மாறணுமே தவிர உனக்கு ஒரு மனம்னு ஒன்று கொடுத்ததுனாலேயே ஏன் இஷ்டம் நான் எப்படி ஒன்றா செய்வேன்னு சொல்வது சரியில்லை. இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற கிளாஷ். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில வேலை செய்கிற இடம், கம்பெனிஸு, சில தொழில் செய்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன் இப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஏன் மூடிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்ய வந்த ஆளுங்க, அந்த ஓனர் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எப்படி அதை செய்யணுன்ற ஒரு வரைகளையோடு என்ன பண்ணியிருப்பார் அவர், அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் உள்ளே வந்த ஆளுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்துட்டு ஓனர் சொல்கிறது அவங்க சொல்கிறதுலாம் ரெண்டாவது இருக்கட்டும், எங்கள் இஷ்டம், ஒர்க்கர் இப்படி தான் வேலை வாங்கணும், இவங்களை இப்படி தான் வேலை செய்ய வைக்கணும், அது அப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் போகணும், இது இப்படி தான் வரணும், இப்படின்னு இவங்க ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு இவங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அது என்ன பண்ணாது, உருப்படவே பண்ணாது. மேலே இருக்கிறவர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ, கீழே இருக்கிறவங்க அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நடந்தாதான் இவங்களும் வாழ முடியும், அவரும் நல்லா இருக்க அந்த கம்பெனியும் இருக்கும். இல்லைன்னா அவர் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு போய் அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நீ என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதே தான் உலகமும். உலகம் என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் நம்புகிறோம். இந்த உலகத்துக்கெல்லாம் அதிகாரியாக தேவன் நம்மை வைத்தாலும் இதெல்லாம் உருவாக்கினவராய் அவர் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். இதோட மேலான அதிகாரம் அவரிடத்துல தான் இருக்குது. அப்போ அவருடைய படிதான் மனிதன் நடக்கணுன்றதுக்காக அவருடைய ஆலோசனைகளை நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அவர் வழங்கி கொண்டே சொல்லிக்கொண்டே அவர் இருக்கிறார். அந்த ஆலோசனை ஒரு நாள் உங்களை அது கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம், சில நேரத்தில் கஷ்டமானதாக இருக்கலாம், சில நேரத்தில் அது இனிமையானதாக கூட இல்லாமல் இருக்கலாம். எனக்கு கடவுள் ஆலோசனை அது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற ஆலோசனை மாதிரி தான். ஹலோ, சிலருக்கு கடுமையாக தான் இருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சொன்னால் அவங்களால அங்கீகரிக்கிற அல்லது ஏற்றுக்கொள்கிற மனநிலைமை அவங்க இருக்காது. உனக்கு என்ன தெரியும், அல்ல உனக்கு என்ன தெரியும், ஆனால் இவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம். இவங்களுக்கு பெற்றவங்களுக்கு என்ன பண்ணாது, ஒன்றும் தெரியாது. அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தெரியாது, முன்னு நான் பார்த்துக்கிறேன். இது சின்ன வயசுலேருந்து அந்த வார்த்தை வந்துடுது. 5-6 வயசில் வரும்போது என்ன பண்ணிடுது, ஆமாம் செல்ஃபோனை ஏன் நேரம் பார்க்குறேன், எல்லாம் தெரியும், நீ வாய முடிட்டு என்ன பண்ணு, வேலையை பாரு. நீ பார்க்கல? ஹலோ, நான் ஈபி பில் கட்டுறதுக்கு பார்ப்பேன், ஃபோன் பில் கட்டுறதுக்கு பார்ப்பேன், ஒய்ஃபை பில் கட்டுறதுக்கு பார்ப்பேன், இஎம்ஐ கட்டுறதுக்கு பார்ப்பேன். உனக்கு இது மாதிரி ஏதாவது பொறுப்பு இருக்குதா? எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. பேசுறது புரியுதுதான்? இதே கிளாஷ் தான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும். சபை என்ன பண்ணுது, சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா என்ன ஆகிடுது, உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் உங்கள் மனசு, உங்கள் ஆசை, உங்கள் விருப்பம், நீங்கள் எடுத்த முடிவுகளை நடந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, சபைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துடுது, இல்லை எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அவருடைய சித்தம் இதுதானா, அவருடைய விருப்பம் இதுதானா, அப்போ நான் இப்படி தான் என்ன பண்ணணும், வாழணுன்ற எண்ணம் என்ன பண்ணிடுதாங்க, உருவாகிடுது. அதுக்கு தான் சபைக்கு வரும், வேற ஒன்றும் இல்லை. இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது கேட்க 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 தான் விசுவாசம் வந்துடுது, நம்பிக்கை வந்துடுது, கடவுளுக்காக வாழணுன்ற எண்ணம் வந்துடுது பாருங்க. அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாருங்க, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்போ பாருங்க 13 இங்கே தான் அந்த நம்ம எடுத்த தலைப்புடைய அந்த முக்கியமான விஷயம் இங்கே தான் வருது. 13ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, எந்த வசனத்தை கேட்டு நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹலோ, ரட்சிப்பை பத்தி பல பேருக்கு புரியாம இருக்குது. நம்ம தரிசனத்தை பார்த்து ரட்சிக்கப்படுறது இல்லைங்க. தரிசனம்னா ஏதோ ஒரு கனவு நினைச்சுக்கிறாங்க. நான் ஒரு சபையில் இருந்தேன் பாருங்க, இப்போ இந்த சாட்சியெல்லாம் விடுவாங்க. அப்போ ஒருத்தர் எழுந்து சொன்னார், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னார், நான் ஒரு நாள் சைக்கிள் ஓட்டிட்டு போய்கிட்டே இருந்தேன்,
அப்போ முன்னாடி வானத்தில் வந்து மேகத்தில் வந்து இயேசு தோன்றினார். ஒரு முகத்தை நான் பார்த்தேன். யாரோ ஒருத்தர் இயேசு மாதிரி ஒரு மூஞ்சை வரைஞ்சிருக்கிறார் அவருடைய கற்பனையில். நம்மளும் இன்றைக்கி இயேசுனாலே அந்த மூஞ்சி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மூஞ்சி எங்கே வந்துச்சான்? இவருக்கு மேகத்தில் வந்துச்சான். சரி, அது பிரச்சனை இல்லை. மேகம் பல விதத்தில் அது என்ன பண்ணும், அது ஆமாம் பல ரூபங்களில் அது வேலையை காட்டும். திடீர்னு பார்த்தா பறவைமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா என்னென்னவோ இருக்கும். அது செத்து போன கலைஞர் மூஞ்சி கூட அங்கே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ எப்படி ஒன்றா இருக்கும். இப்போ செத்து போன நம்ம பாட்டி தாத்தாவோட மூஞ்சி கூட என்ன பண்ணாங்க வரும். அதனால அவங்க ரட்சகர் ஆகிடுவாங்களா, நமக்கு கடவுள் ஆகிடுவாங்களா? எங்கே இருக்கு சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நாளைக்கு காலையில் வந்து பாருங்கள் அதே இடத்துல. ஹலோ, நீங்கள் நேற்று பார்த்தா தாத்தா என்ன பண்ணியிருப்பார், இன்றைக்கி அங்கே இல்லாமல் வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பார், வேறு ஒரு உருவத்தில் போயிருப்பார். அவர் தேவையில்லாத வேலை சபையில். அதனால தான் கண்டதை மூட நம்பிக்கைகளை சபைகளில் போதிக்கக்கூடாது விட்டார் அந்த மனுஷன். அப்படி தான் சொன்னார். சரி, இப்போ அப்படி பார்த்ததில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவருடைய நம்பிக்கை என்ன, இந்த பைபிள் வசனம் இதெல்லாம் கேட்டு கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அப்படிலாம் வாடுறதை விட நான் எப்படி எளிதாக ரட்சிக்கப்பட்டேன். நான் இயேசுவோட மூஞ்சை பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். அவரை ப்ரேயர் பண்ண விடுவாங்க. அவர் சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு எப்படி மேகத்தில் நீர் காட்சி அளித்தீரோ அதே போல் எல்லாருக்கும் என்ன பண்ணோம், மேகத்தில் காட்சிலையும் இல்லை. அது ஒத்து போவோமா இந்த காலத்தில்? எவன் நிமிந்து பார்க்குறான் இன்னைக்கு? எவனும் நிமிந்து பார்க்கறதுல, தரையும் பார்க்கறதுல, எல்லாம் நடு சென்டரில் நிற்கிறான் ஃபோனில். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், ஃபிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட போனால் அவரு தான் அங்கே சொல்லி கொடுக்குறாரு. எப்பா கழுத்து வந்து ஒரே ஸ்டிப்பாக இருக்கக்கூடாது, என்ன பண்ணால் அதை கொஞ்சம் மேலே திருப்பி, கீழே கொஞ்சம் இறக்கு, சைடில் கொஞ்சம் திருப்பி பார். அதுக்கு தான் கடவுள் அதை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கிறார். புரியுதா இல்லையா? அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். 180 டிகிரி இப்படி திரும்பி பார்க்க முடியும். நீ இந்த பக்கம் நீ 180 டிகிரி என்ன பண்ண முடியும், திரும்பி பார்க்க முடியும். நீ என்ன பண்ணிடுற, டிவியும் இப்படி தான் பார்க்குற, ஃபோன் இப்படி தான் பார்க்குற, ஆளு பார்த்து பேசும் போதும் ஆமாம் இந்த கழுத்து இப்படியே தான் இருக்குது. அது எந்த ஸ்ட்ரெச்சும் என்ன பண்ணுறது கொடுக்கறது இல்லை. ஹலோ, ஆனால் தேஞ்சு போயிடுது. பேசுறது புரியுதா? என்ன ஆகிடுது, அது தேய்மானம் ஆகிடுது. இப்போ செருப்போ ஷூவோ நம்ம யூஸ் பண்ணி தேஞ்சா நியாயம். யூஸே பண்ணாமல் தேஞ்சு போகுது, யூஸே பண்ணாமல் மக்கி போகுது, யூஸே பண்ணாமல் கிழிஞ்சு போகுதுன்னா எவ்வளோ மோசமான விஷயமோ அதே போல தான் நம்முடைய. அப்போ இவர் சொல்கிற மாதிரி ஆண்டவர் வந்து மேகத்தில் தான் தரிசனம் கொடுத்து பார்த்தார்னா என்னன்னு சொல்ல வர, அதில் இவர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை வச்சுருந்ததுனால அவரால் வசனத்தை கேட்க முடியறதில்ல, சத்தியத்தை நம்ப முடியறதில்ல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே பாருங்கள், அவரால் சத்தியத்தில் வழி நடத்த முடியல. ஏன்னா இந்த தவறான நம்பிக்கை, தவறான கொள்கை, மூட நம்பிக்கைகள் எப்பவுமே பாருங்கள் அவங்களுக்கும் உதவாது, மற்றவங்களுக்கும் அது உதவி செய்யாது. அது அழிக்கிற வேலையை தான் பார்க்கும். அப்போ அதனால தான் வசனம் என்ன சொல்லணுன்றது கவனிக்கணும். பவுல் ரொம்ப அழகாக போதிக்கிறார் இந்த இடத்துல. என்ன சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, என்ன சுவிசேஷமாகிய, ஆமாம் ரட்சிப்பின் சுவிசேஷம். ஏற்கனவே இந்த சபையில் போதிச்சிருக்க நிறைய முறை ஞாபகப்படுத்துகிறேன். சுவிசேஷம் என்பது 2 பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்று ரட்சிப்பின் சுவிசேஷம், இன்னொன்று ராஜ்யத்தின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் அது? ஆமாம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்னது? ரட்சிப்பின் சுவிசேஷம்னா வெறும் ரட்சிக்கப்படுவதற்கான இயேசுவின் கிரியைகளை, அதற்கான வார்த்தைகளை, வசனங்களை சொல்வது. பாவியாகிய உனக்கு இயேசு மரித்தார், பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், அதனால் நீ இன்றைக்கு விடுதலை ஆகியிருக்கிறாய். அவரை நம்பும் போது பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகலாம், உனக்கு விமோசனம் கிடைக்குது, உனக்கு ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றது ரட்சிப்பு. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன? The kingdom of gospel ஆங்கிலத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன? இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள வந்துட்டத பிறகு இப்போ இந்த ராஜ்யத்தில் என்ன நம்பிக்கையில், என்ன கொள்கையில், எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீ வாழ வேண்டும் என்பதை என்ன பண்ணணும், நீ கற்றுக்கொள்ளணும். இதில் நிறைய பேர் பண்ணுற பிரச்சனைன்னா ரட்சிப்பின் சுவிசேஷத்தோடு நின்று இருப்பாங்க. எதோடு நின்று இருப்பாங்க அவங்க? ரட்சிப்பின் சுவிசேஷம்னா வெறும் இயேசுவின் சிலுவையை நம்புகிறேன், அவர் என்னை ரட்சித்தார்னு நம்புகிறேன், அவர் எனக்கு கடவுள் நம்புகிறேன், அவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு உதவி செய்வார், இப்படிலாம் நம்புகிறேன். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இப்போ அவருடைய ஆளுகையில் அவர் கடவுளாக இருக்கிறபடினால எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ண மாட்டேன், நடந்து கொள்ள மாட்டேன். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்க மாட்டேன், அப்படிப்பட்ட சபைக்கும் போக மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் ரொம்ப உங்களை
பரலோக ராஜ்யத்துக்கும் சரி இம்மையிலும் சரி உங்களை ஒரு வளர்ச்சியில் கொண்டு போவது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான். ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆரம்பமானதாக அது இருக்குது. ஆரம்பிக்கும் போது அது தேவைப்படுது, அது எப்பவுமே தேவைப்படுது. ஆரம்பிக்கும் போது அது முக்கியமானதாக இருக்குது. அதுதான் பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது என்ன பண்ணும் போது நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, யாராக மாறும்போது நீங்கள் விசுவாசிகள் ஆனதற்கான ஆதாரமே என்ன? வசனத்தை கேட்டீங்க, இயேசு யாருன்றதை கேட்டீங்க, இயேசு உங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நீங்க காதால கேட்டீங்க, அது உள்ளத்துல நீங்கள் விசுவாசித்தீங்க. அதனால உங்களுக்கு என்ன உண்டானது? ரட்சிப்பு உண்டானது. அந்த ரட்சிப்பு உங்களை இன்னைக்கு என்ன பேர்ல வச்சிருக்குது? விசுவாசிகள் ஆனீர்கள். என்ன ஆனீர்கள்? நீங்கள் விசுவாசம்னா ஏதோ ஒரு காரியத்தை உறுதியாக நம்புறீங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஆமா, திட நம்பிக்கை அப்படின்றதுக்கு பேர் தான் விசுவாசம். புரியுதுங்களா? வெறும் நம்பிக்கை இல்லை, உறுதியாக நம்புவது, அசைக்க முடியாமல் நம்புகிற நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை என்ன சொல்றாரு? அந்த விசுவாசிகள் ஆனீங்கன்றது எப்படி ஆனீங்க? இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டீங்க. நீங்க பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தை அனுப்பினார். கடவுளே இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, தரித்திரத்திற்காக, பலவீனத்திற்காக அவர் மரித்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவர் தழும்புகளால் நாம் குணமானோம். இதெல்லாம் உள்ளத்துல விசுவாசிக்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக மாறி இருக்கிறீங்க. யாரா மாறி இருக்கிறீங்க? இப்ப விசுவாசிகள் ஆயிட்டீங்க. விசுவாசிகள் ஆயிட்ட பிறகு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிகளாக தான் இருக்கிறீங்க, ரட்சிப்புல தான் இருக்கிறீங்க. தேவன் உங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, தேவன் உங்களை பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, கடவுள் உங்களுக்கு உதவி செய்கிறவராக தான் இருக்கிறாரு. உங்களை ரட்சிக்கப்பட வச்சுட்டு தூக்கி இப்போ வெளியே விட்டுட்டு வெளியே எங்கேயும் அவர் என்ன பண்ணிடல, கடந்து போயிடல. அவர் உங்களோடு தான் இருக்கிறார் என்கிற அந்த உறுதியான அந்த உறுதியை, அந்த கேரண்டியை யார் தரான்றது தான் அங்கே முக்கியமானதாக இருக்குது. யார் தராது அங்கே அதுதான் சொல்றார். யார் தர்றது? பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யாரால் முத்திரை போடப்பட்டீர்கள்? இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், விசுவாசிகள் தான். நீங்கள் விசுவாசிக்கிற நம்புகிற ஒன்றும் வீணாக போகாது அப்படின்ற உறுதியை தருகிறவர் யாரு? பரிசுத்த, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற திருத்துவத்தின் மூன்றாவது நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியினர் உறுதி செய்யறாரு. பா, நீ யார்? நீ ரட்சிக்கப்பட்டவன் தான். நீ நம்பு, உனக்கு ஒரு கேடும் வராது, ஒரு தீமையும் உன்னை அணுகாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு வராது. பிரச்சனை வர மாதிரி இருக்கும், அது உன்னை மேற்கொள்ளாது. நீ தைரியமா இருக்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்பை புகழ்ந்து பாடலாம். கர்த்தரின் ரட்சகராக இருக்கிறார் என்பது திரும்பி திரும்பி சொல்லலாம். கர்த்தருடைய ரட்சிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே எனக்கு எவ்விதமான அழிவும் எவ்விதமான தீமையும் என்னை சேதப்படுத்துவது இல்லைன்னு தைரியமா சொல்லலாம். பிகாஸ் யூ ஆர் சேவ்டு அப்படின்ற அந்த உறுதியை, அதான் சொல்றேன், அந்த கேரண்டியை, அந்த உறுதியை யார் கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா என்ன ஆயிடுது? அந்த உறுதி இல்லாம போயிடுது. என்ன இல்லாம போயிடுதாங்க? உறுதி இல்லைன்னா என்ன பண்ணிடுறோம்? மறுதலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சர்ச்சைக்கு போனேன், இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டேன், அவர் என்னத்தை செஞ்சிட்டார்? ஹலோ, அவர் என்னத்தை செஞ்சிட்டார்? அவரை நம்பி ஏமாந்து போனதான் மிச்சம். இப்படி மறுதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன? அவங்க சபைக்கெல்லாம் போயிருப்பாங்க, அவங்க சொன்ன மாதிரியே போயிட்டு என்ன கேட்டாங்க, போயிட்டு அவங்களோட ரட்சிப்பை எப்படி அவங்க மதிப்பீடு செய்யறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சபைகள் இவைகள் போதிக்கப்படுகிறான்றது இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்குது. அப்படி போதிக்கிற சபைகளுக்கு இவங்க போறாங்களான்றதும் பெரிய கேள்வியா இருக்குது. ரெண்டுமே பெரிய பிரச்சனையா இருக்குது. விசுவாசிகள் கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கையை விட பிசாசின் மேலும் அசுத்த ஆவியின் மேலும் வைக்கிற நம்பிக்கை தான் அதிகமானதாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க சபை எப்படிப்படுதுன்னு கேட்டா, சபை சத்தியத்தை போதிக்கிற சபைன்னா சரியானது. எங்க சபைக்கு வந்து பாருங்க, எப்படி தெரியுமா பேய் ஓடும்? ஹலோ, எப்படி தெரியுமா பிசாசு ஓடிக்கிட்டு இருக்கோம்? எங்க பாஸ்டர் கால் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஹலோ, என்ன ஆகும்? இப்படி இல்லாம ஒரு விசுவாசி பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன் ரட்சிப்புல உனக்கு எந்த விதமான உறுதியும் இருக்காது. எந்த விதமான உறுதியும், இப்ப ரட்சிப்புல உறுதி இல்லைன்னா, இந்த ரட்சிப்பினால் உண்டாயிருக்குது பாருங்க, சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம்,
தெய்வம் தருகிற சமாதானம், ஆறுதல், இவைகள் எதன் மேலேயும் உங்களுக்கு என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. ஏன்னா ரட்சிப்புனால தான் அவைகள்லாம் வருது. ரட்சிக்கப்படுறதுனால தான் தேவன் அதை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ரட்சிப்பின் மேலேயே உங்களுக்கு உறுதி இல்லைன்னா, அந்த ரட்சிப்பிலே உங்களுக்கு கேரண்டி இல்லைன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உங்களுக்கு ஆறுதல் பெறுவோம்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது. சமாதானத்தை அடைவோம்ன்ற நம்பிக்கை இருக்காது. நான் இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து தேவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது. பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாலும் வராதுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த உறுதி உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவரு கொடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பொருள்லாம் வாங்கும் போது கேரண்டி வேரண்டின்னு இருக்கு இல்லையா? அதில் கேரண்டின்னு ஒன்று தருவாங்க. கேரண்டினா என்னது? இந்த பொருள் என்ன ஆனாலும் சரி, இந்த பொருள் என்ன ஆனாலும் சரி, இந்த ஒரு வருஷத்தில் அது பழுதானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கேரண்டியாக இதை உங்களுக்கு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிவிடுவோம்? கொடுத்துறது பேர் கேரண்டி. வேரண்டின்றது என்னது? ஒரு பொருளில் ஒரு மெக்கானிசம் ஏதோ போயிடுச்சு, அதை நாங்கள் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம்? நாங்கள் தருவோம். அது கூட குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இல்லை 1 வருஷம் 6 மாதம் அப்படின்றது என்னது? அது வேரண்டி. அது இப்போ நம்ம வேரண்டி தேவை கிடையாது. நமக்கு தேவை என்னது? கேரண்டி தான், உறுதி தான் தேவை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, போகும்போது ஒரு டிவி இல்லை ஃப்ரிட்ஜு இல்லை வாஷிங் மிஷின் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு அப்ளையன்சஸை வாங்குறீங்க. வாங்கும் போது நீங்கள் முதல்ல உங்கள் மைண்டில் வைக்கிறது என்னது? பிராண்டடான்னு பார்க்குறீங்க. என்னவான்னு பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா பிராண்டட் அன்பிராண்டடும் இருக்குது. ஹலோ, இப்போ பிராண்டட் வந்து 15,000 ரூபாய் அப்படின்றதுனா, அன்பிராண்டு பிராண்ட்னா லோக்கல் ஐட்டம் சொல்கிறோம். நம்ம லோக்கல் ஐட்டம் நமக்கு 5,000 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது? வெளியே கிடைக்குது. பார்க்கறதுக்கு 2 இதை விட அது ரொம்ப மினுமினுப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இதை விட அதுக்கு அவன் சொல்கிற விளக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? இப்போ கவனிக்கணும். அதுதான் இப்போ கேரண்டி இல்லாத ஒரு பொருளை 6,000 ரூபாய்க்கு விலை கம்மியாக இருக்குது, நம்முடைய பொருளாதாரத்துக்கு அதான் சரிப்பட்டு வரும்னு வாங்கிட்டீங்கன்னா, இப்போ என்ன பிரச்சனை? அது ஒரு நாள் ஓடும், 2 நாள் ஓடும், 3 நாள் ஓடும். சில நேரத்தில் ஒரே நாள் நைட்டில் கூட என்ன பண்ணிடும்? அது ஒர்க் ஆகாமல் போயிடும். நீங்கள் இந்த பொருளை எடுத்துக்கிட்டு, ஏப்பா நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு போனேன் நான், ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் ஓடிச்சு, ஆன் பண்ண, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணல, இது ஓடலைன்னு சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு என்ன கிடையாது? இதுக்கு கேரண்டி கிடையாது, உறுதி கிடையாது. என்ன கிடையாது? இதுக்கு உறுதி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? தூக்கி உப்பையில் போடும், அவ்வளோதான். போய் வாங்குகிறோம். நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் என்ன பண்ணுறோம்? எல்ஜியா, பிலிப்ஸா, சோனியா, பேனசோனிக்கா, ஓனிடாவா அப்படின்னு பிராண்டட் கேட்டு வாங்குகிறோம். அந்த பிராண்டட்லேயே ஸ்டார் ரேட்டிங் பார்க்குறோம். ஹலோ, கடைக்குள்ளே போனவுடனே, ஏன்னா நம்ம ஊரில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, கடைக்குள்ளே போனவுடனே அங்கே எவனையாவது இனிஷியேட் பண்ணி பெல்ட் போட்டு டை கட்டி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அவன் பார்த்தா அதை கூட தாண்டி இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்? கடையில் காலைல ஓனர் வந்தோடனே சொல்லுவார், இது பாரு இந்த பொருள்லாம் 2-3 வருஷமாக கிடக்குது, விற்காமல் கிடக்குது, இன்றைக்கி வரவன் தலையில் என்ன பண்ணுற ஒழுங்காக கட்டி விட்றான். அவன் வந்த உடனே என்ன பண்ணுவான்? அந்த விற்காத துருப்பிடிச்சு போன பொருளை என்ன பண்ணுறான்? நைஸ் அவங்க தலையில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு இதான் சார், நீங்கள் எங்கே ஒன்றா கேட்டுவாங்க. புரியுதா இல்லையா? நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம அதை சொல்ல, செல்ஃபோனை நம்ம வெறும் 5% கூட பயன்படுத்துறது இல்லைன்றாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு பொருளை வாங்க போகிறோமா, என்ன ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, அதோடய ரிவ்யூஸ் என்ன, எல்லாத்தையும் ஒரு மொபைலில் தட்டினாலே என்ன பண்ணிவிடும்? அது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணல கனடான்னு சொல்லிவிடும். அது ஒரு 5 நிமிஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாறதை தடுத்துடலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? புதுசாக வச்சுருப்பான் ஒரு ஃப்ரிட்ஜு, ஆனால் அது மேக் வந்து பார்த்தீங்கன்னா 2026னா 2019 இருக்கும். 2019 அவன் கடையில் இருக்குது அது. ஹலோ, அது என்ன பண்ணிவிடுவான்? இந்த ஆஃபர்ன்ற பேரில், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு 28,000 ரூபாய் ஃப்ரிட்ஜுங்க 15,000 ரூபாய்க்கு தரோம். எல்ஜி தான் அது. இப்போ என்ன பிரச்சனை? எந்த ஒரு பொருளுமே 3 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ண மாட்டான். இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள், பண்ண மாட்டான். அப்போ என்ன ஆகிடுது? இது ஏற்கனவே 5 வருஷமாக கிடக்குது. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு 1 வருஷம் கழிச்சு அதில் மோட்ரு போனாலும் சரி, எது போனாலும் சரி, வேரண்டி இருக்குது சார், ஆனால் அதுக்கு ஸ்டாக்கு இல்லை. முடிகிற வரைக்கும் உங்களை அலைய விடுவான். முடிஞ்ச பிறகு முடிஞ்சு போச்சு, நீ என்ன பண்ணு, வேறு ஒன்று வாங்கிக்கணுடுவான். அவ்வளோதான் பேசுறதுக்கு. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? அதுக்கு கேரண்டி கிடையாது. என்ன கிடையாது? அதுக்கு கேரண்டி கிடையாது. அப்போ அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தது கேரண்டி இல்லை,
சபைக்கு வர்றது கேரண்டி இல்லை. எதுக்கான கேரண்டி இல்லை? நீங்கள் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் துன்பம் எல்லாம் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்றதுக்கு நீங்கள் சபைக்கு வருவதோ, ஞானஸ்நானம் எடுப்பதோ, பக்தியாக இருப்பதோ, அல்லது ஜெபிப்பதோ, வேதவசனத்தை படிக்கிறதுலாம் கேரண்டி கிடையாது. எது கேரண்டி? இதெல்லாம் தேவை, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் எதுக்கு செய்யறேன்னா ஒரு கேரண்டிக்காக தான். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னுடைய ரட்சிப்பை உறுதி செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்குள் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த முத்திரை தான் கேரண்டி. முத்திரை போடப்பட்டீர்கள். You have been guaranteed by the Holy Spirit. அப்ப உங்களுடைய முத்திரை, உங்களுடைய அடையாளம் பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் நான் சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவரை, கடவுளை வெறுக்கவே முடியாது, கடவுளை விட்டு விலகவே முடியாது, கடவுளை கேள்வியே கேட்க மாட்டீங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்வீங்க. நம்புறீங்களா நீங்க? அதை கேரண்டீட் பிலீவர்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. அன்கேரண்டி பிலீவர் என்ன பண்ணிடுவான்? சின்ன சின்ன விஷயத்தை கூட கடவுளை குறை சொல்லி அவரை மறுதளிச்சு அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுவான்? வாழ்ந்து வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டுருவான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2018 அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அம்மாவை கொண்டு போயிட்டு இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் போகிறேன். அவங்கள விட்டுட்டு காரை நான் இப்படி திருப்பும் போது காலையிலேருந்து 8 மணிக்கு இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வெளியே உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க காலையில், அவங்க ரிலாக்ஸாக. அதில் ஒரு அம்மாவை பார்த்தேன் நான். அந்த அம்மா கேன்சர், அந்த மஞ்சள் கலர் புடவை, அந்த மஞ்சள் ரெண்டு மாதிரி ஒரு புடவை தருவாங்க, அதை கட்டியிருக்குது. தலை ஃபுல்லாக முடியல, ரேடியேஷன் வச்சு உடம்புலாம் ஒல்லியாகி அப்படியே உட்காந்துருக்குது. கையில் ஒரு இந்த பழைய நோக்கியா செட் மாதிரி ஒன்று வச்சுருக்குது, இந்த மெமரி கார்டெலாம் போட்டு பாட்டு கேட்குறது. கார் இப்படி திரும்பிட்டு இப்படி மேலே ஏறுது, அந்த நம்ம இப்படி ஓரமாக உட்காந்துருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். யாரு? சாவை எதிர்நோக்கி ஒரு அம்மா உட்காந்துருக்குது. ஹலோ, புரியுதா இல்லையா? எந்த பணமும் எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாத ஒரு கிட்டத்தில் போய் ஒரு அம்மா உட்காந்துருக்குது. எப்போ ஒன்றா மரணிச்சு போகலான்ற நிலைமையில் உட்காந்துருக்கிற ஒரு விசுவாசி. அது எந்த சபைன்னு தெரியல, பார்த்த கிராமத்து பெண் மாதிரி இருக்கிறாங்க. தலையெல்லாம் முடியலைங்க. நமக்கு லைட்டாக முடி கொட்டினாலே கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டுடுறோம். ஹலோ, எவ்வளோ வித்தியாசப்படுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு நான். ஏன்னா எங்கே தெரியுமா பிரச்சனை? கேரண்டி இல்லை. என்ன இல்லைங்க, உங்கள் ரட்சிப்பின் மீது பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறார், அவர் முத்திரையாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, அவர் முத்திரையாக இருந்தார்னா, நான் சொல்கிறேன், இவ்வளோ கடினமான சூழ்நிலையிலும், மரணத்தை எதிர்பார்க்கிற சூழ்நிலையிலும் யாரை நம்ப முடியுது? தேவனை நம்ப முடியுது. அவர் மறுதலிக்க முடியல. நம்ம கேட்கலாம், கடவுளை நம்பி தானே இவ்வளோ நல்லவங்க தானே, அவங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சு? கடவுள் ஏன் இப்படி கைவிட்டாரு? அதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ரெண்டாவது, அவங்கள தான் பார்க்கணும், அவங்களோட விசுவாச நம்பிக்கை எவ்வளோ பெருசு. எப்படி ஒரு தாய் தகப்பனை எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தான் புரியும். உங்கள் பிள்ளை உங்களுக்கு விருப்பம் இல்லாததையே செய்கிறான், உங்களுக்கு விருப்பம் இல்லாததையே பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சுத்தமாக விருப்பம் இல்லை. ஹலோ, அதனால் அவனை கொண்டு போட்டுறீங்களா? நீங்கள் அவனால் அழிச்சு போட்டுறீங்களா? அதனால் அவன் மேலே இருக்கிற அன்பு துளியாவது குறையுதா? வெறுப்பு வரலாம், அவன் மேலே எதிர்ப்பு வரலாம். ஆனால் அவன் மேலே என்ன இருக்குது உங்களுக்கு? அவனுக்கு ஒரு பாதிப்பு, அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு இழப்பு, ஏதோ ஒரு தீமை நடக்குதுன்னா முதல்ல ஓடி போய் பதற போகிறது யாரு? பெற்றோர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் ஏன் வெறுக்கலாம் அவனை? அவன் பண்ண ஆட்டத்துக்கு அப்படி தான் வேணும்னு ஏன் போல? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாய் உள்ளம், தகப்பனுடைய உள்ளம், அந்த நல்ல மனசு அப்படி விட உங்களுக்கு மனசு இல்லை. அப்படி தான் ஒரு விசுவாசியாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி தான் விசுவாசியாக இருக்கணும். யோபு அப்படி தானே சொன்னான் மனைவிக்கு. ஆமாம்மா, நல்லதெல்லாம் அனுபவிச்சோம்ல, இப்போ கர்த்தர் நல்லவர்னு சொன்னல. இப்போ தீமை வந்திருக்குது. ஏன்னா இந்த பூமியில் எல்லாமே இருக்குது. இந்த தீமையின் மத்தியில் நம்பிக்கையோடு இருக்கிறியான்றது தான் இப்போ கேள்வி. யாரோடு இருக்கிறியான்னு தான் கேள்விங்க. ஆமாம், நீ கேன்சரே இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீனா
நீ உயிரோடு இருந்து செத்தவன். எதுக்கு செத்தவன் நீ? நம்ம எதுக்கு வாழறோம்? உனக்கு கேன்சர் இல்லைப்பா, ஆனால் உனக்குள்ள நம்பிக்கை இல்லையே, உனக்குள்ள பயமாக நிறைஞ்சு கிடக்குது, அடுத்த நாளுக்குரிய நம்பிக்கை உனக்குள்ள இல்லையே, உன்னுடைய எதிர்பார்ப்புள்ள எதுலுமே உனக்கு ஒரு தைரியம் இல்லையே, அப்புறம் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உயிரோடு செத்தவன் தானே நீ. காட்டிலும் அப்படி வாழ்வதை காட்டிலும் இவ்வளோ பெரிய இடர்கள் மத்தியில், இவ்வளோ பெரிய கஷ்டத்தின் மத்தியில் என் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன்னு தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை, தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை ஒரு விசுவாசி இழக்காமல் இருக்கிறானா தைரியமா சொல்ல முடியும், அவன் பரிசுத்த ஆவியால் அவன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? அவன் முத்திரையிடப்பட்டிருக்கிறான். அப்படின்னா he was guaranteed by the Holy Spirit. அவனுடைய ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவரால் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. என்ன செய்யப்பட்டதாக இருக்கிறது? ஆமாம். அதுதான் பவுல் ரோமர் 8 பேசுறார். நிகழ்காலம் ஆனாலும், வருங்காலம் ஆனாலும், மரணம் ஆனாலும், ஜீவன் ஆனாலும், நாசம் மோசமானாலும், பட்டயமானாலும், நிர்வாணமானாலும், பசி ஆனாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை என்ன பண்ண மாட்டாது? பிரிக்க மாட்டாது என்பதை அறிந்திருக்கிறேன். எது இப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குது? அதான் பார்க்கணும். அதான் சொல்ல, நல்லா இருக்கும் போது ஓகே, பட்டயமானாலும் என்றாரு, பசியானாலும் என்றாரு, நாசம் மோசமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் பிரிக்க முடியாது. எவ்வளவு பேர் என்ன ஒண்ணா சொல்லட்டும். ஹலோ, மனைவியே நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு யோபுடைய மனைவி சொன்ன மாதிரி சொன்னாலும், யோபை போன்ற பரிசுத்த ஆவியானவரால் ரட்சிப்பு முத்திரை செய்யப்பட்டவர்கள் அவங்க ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாங்க, என் கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவன் மனைவியை கேட்கிறா, இன்னும் இந்த கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிற? ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? என் ரட்சிப்பு முத்திரையிடப்பட்டிருக்கிறது, கேரண்டி பண்ணப்பட்டு இருக்கிறது. இங்க பவுல் அதை பேசுறாருங்க. 13 பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, யாராக மாறின போது? விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன பண்ணப்பட்டீர்கள்? நீங்கள் முத்திரை போட பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக இயேசு கொடுத்தார்? எதுக்காக விசுவாசிகளாக நீங்கள் பெற்றீர்கள் என்றால், உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகாமல் இருக்கும்படியாக. உங்கள் கடவுளுக்கு சிலுவையில் இருந்து ஜீவனை கொடுத்து காப்பாற்றி வச்சிருக்கிறார். உங்கள் ஜீவனை, உங்கள் ஆத்துமாவை அழிவிலிருந்து தப்பி வைத்திருக்கிறார். பொல்லாங்கின் கையிலிருந்து விடுவித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். தீமையிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அதுக்கு ஆதாரமே என்ன? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் தான் உங்கள் ரட்சிப்புக்கான ஆதாரமாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்னது? அந்த முத்திரை போடப்பட்டீர்கள்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா தமிழ்ல? ஆங்கிலத்தில் கேரண்டி அப்படின்னு ஒரு வேர்டு பயன்படுத்தப்படுது. கேரண்டின்னு என்னது? டவுன் அப்படின்னு அர்த்தம். கேரண்டிக்கு இன்னொரு வார்த்தையை அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க புரியுதலுக்காக. டவுன் பேமெண்ட்னா என்னது? முன்பணம். என்ன பணம் அது? முன்பணம். முன்பணம் எதுக்காக கொடுப்போம்? ஹலோ, முன்பணம் எதற்கான அடையாளமாக இருக்குது? அது ஒரு பொருள், அது உங்களுக்கானது என்பது உறுதி செய்யும்படியாக என்ன செய்யப்படுகிறது? முன்பணம். முன்பணம்னா உங்களுக்கு இன்னொன்று சொல்லுவோம், அட்வான்ஸ். ஹலோ, என்னது? அட்வான்ஸ். ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, போகும்போது என்ன பண்ணுறீங்க? அட்வான்ஸ் அவன் கட்ட சொல்கிறான். அட்வான்ஸை கட்டிட்டாலே அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அடுத்தது ஒரு உறுதி இருக்குது. என்னது அது? அந்த வண்டி கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கிறீங்க. என்ன கட்டியிருக்கிறீங்க? நீங்கள் முன்பணம் கட்டியிருக்கிறீங்க. அந்த முன்பணம் கட்டினதுனாலே ஒரு உறுதி கிடைக்குது. என்ன உறுதி? நான் எதற்கு முன்பணம் கட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த பொருள் எனக்குரியதாய் இருக்குது. அது கொஞ்ச நாள் டிலே ஆனாலும் அது எனக்கு சேரும். கன்ஃபர்மிட்டி கிடைச்சிருது, எனக்கு உறுதி கிடைச்சிருது. டவுன் பேமெண்ட் கட்டிட்டேன், முன்பணம் கட்டிட்டேன், அதனால் அது கண்டிப்பாக யாருக்கானது? அது எனக்கானது தான். அதே போல தான் ஆவியானவரை ரட்சிப்புக்கான முத்திரையாய் தேவன் எதுக்கு தந்திருக்கிறாரா? கடவுள் எதுக்கு கொடுத்திருக்கிறாரா? தேவன் தம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க மேலே வருவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க முன்னேறுவீங்க, நீங்க சுகமாக்கப்படுவீங்க. ஹலோ, பேசுறது புரியுதா?
ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை செழிக்கும். ஒரு நாள் நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை ஆவிங்கன்றதுக்கு ஆவியானவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? அவர் முன்பணமாய் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆவியானவரை யாரா இருக்கிறாரு? ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ளணும்? ஆவியானவரை ஏன் நீங்க பெற்று அவர் உணரணும்? ஆவியானவரை ஏன் நீங்க நம்பணும்னா, இந்த ஆவியானவர் தான் தேவன் உங்களுக்கு வருங்காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் வாக்குத்தத்தமாய் செய்திருக்கிற எல்லா நன்மைகளும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் என்பதுக்கு ஆவியானவரை அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் யாரா இருக்கிறாராங்க? ஆவியானவரை பெறலைன்னா ஹலோ, உங்களுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது, எந்த நம்பிக்கையும் அங்கே கிடையாது. டவுன் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக பொருள் யாரோடையதான் மாறிடுது, அது உங்களுக்குரியதான். டவுன் பேமெண்ட் கட்டலைன்னா ஒன்றும் போய் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அதே தான் காரணம். ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்கன்னா தேவன் ஏற்படுத்தி வைத்த எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அது யாருக்குரியதா இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குரியதா இருக்கிறது. ஆவியானவரை பெறலைன்னா, ரட்சிப்பின் மேலே கேரண்டி இல்லைன்னா எந்த நன்மையும் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அதுதான் இப்படி முடிக்கிறார் 14. அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? நீங்களும் நான் யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆவி ஆத்துமா சரீரம் யாருக்கு சொந்தமானது? அது தேவனுக்கு சொந்தமானது இல்லையா? சொல்றார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். எதற்கு மீட்கப்படுவார்கள்? ஆமா, இன்னைக்கு பல காரியத்தில் நீங்க அடக்க வைக்கப்பட்டிருக்கலாம். ஹலோ, பல துன்பத்தில், பல துயரத்தில், பல பிரச்சனையில் அது நீங்களாம வச்சிருக்கலாம், இல்லை பிசாசும் பிடிச்சி தள்ளி இருக்கலாம் உங்களை, அல்லது யாரோ பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுருக்கலாம். நான் சொல்றேன், எல்லாவற்றிலும் இருந்தும் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் என்னவாயிருக்கிறார்? அவர் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் யாரா இருக்கிறார்? இப்ப ஆவியானவரை நான் ஏன் நம்பணும்? ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்பதை நான் ஏன் உறுதி செய்து கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவரத்தில் நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரை நான் ஏன் விசுவாசிக்கணும் என்றால், இந்த ஆவியானவர் தான் என்னை மீட்கும் பொருளாக பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டு என்னுடைய புகழ்ச்சிக்கும், என்னுடைய நல்வாழ்வுக்கும், என்னுடைய சுகத்திற்கும், என்னுடைய ஆரோக்கியத்திற்கும், என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் அவரே அச்சாரமானவராய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் பாருங்க, நீங்கள் மீட்கப்படுவீர்கள், நீங்க நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நீங்க நிச்சயமா புகழ்ச்சி கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவீர்கள் என்பதற்கு அவரே அச்சாரமாய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? அவரை யாரா இருக்கிறார்? அவர் ஆமா. அப்ப அதனாலதான் அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவர் கொடுத்த இயேசுவை மகிமைப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். அவர் வல்லமையானவர், அவர் வல்லமையான கிரியைகளை செய்யக்கூடியவர், அவர் ரட்சிப்பு நிறைவேற உதவி செய்யக்கூடியவர், எந்த பிரச்சனையிலிருந்தும் விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அவரே உங்கள் ரட்சிப்பின் அச்சாரமாக அவர் இருக்கிறார். மீட்கிற பொருளாக, மீட்பின் பொருளாக அவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். டவுன் பேமெண்ட்டை கொடுத்திருக்கிறார், அட்வான்ஸா கொடுத்திருக்கிறார். அவரை ஆவியானவர் பெற்றுக்கொண்டல்ல, நிச்சயமாய் சமாதானம் உன்னுடையது, சந்தோஷம் உன்னுடையது, விடுதலை உன்னுடையது, முன்னேற்றம் உன்னுடையது, ஆரோக்கியம் உன்னுடையது, சுகம் உன்னுடையது, நல்வாழ்வு உன்னுடையது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாம் முன்படமாக, ஆதாரமாக, கேரண்டியாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் முதல்ல நம்ப வேண்டியது, முதல்ல விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, எது நம்பணும்? நீங்க பரிசுத்த ஆவியானவரை தான் நம்பணும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே வீடு கட்டிட்டேன், அது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ரட்சிக்கப்பட்டவனுக்குரிய எல்லா நன்மைகளினாலும், ஆசீர்வாதத்தினாலும், சுகத்தினாலும், ஐஸ்வர்யத்தினாலும் என்னை நிறைக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் வல்லமையானவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். நீங்கள் அவரால் முத்திரை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. அதனால தைரியமா சொல்ல முடியும், எந்த வியாதியும், எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனையும், எந்த கடன் தொல்லையும் என்னை சேதப்படுத்த முடியாது. நம்புறீங்களா நீங்க? சங்கீதம் 91 அப்படிதான் அறிக்கிடுறான் மோசே. என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டவன். நான் நம்புறீங்களா நீங்க? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், அவர் எனக்கான ஆதாரம். அவர் பொல்லாப்பு எனக்கு நேரிடுவது
இல்லை. வாதையின் கூடாரத்தை அணுகுவதே இல்லை. நம்புறீங்களா நீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே. கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். எனக்கு அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். ஆஹா, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். சொல்லுங்க, கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். எனக்கு அச்சாரமாய் எனக்கு அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய். ஓ, எனக்கு அச்சாரமாய் ஆஹா, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிடுவே. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்தின் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வசனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் உம்முடைய ரட்சிப்பை குறித்த உறுதியும், ரட்சிப்பை குறித்த ஆதாரமும், நம்பிக்கையும், விசுவாசமும் பெருகட்டும். ஆவியானவர் எங்களுக்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவன் தம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலத்தின் புகழ்ச்சிக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டவர்கள் ஒன்றும் குறைந்து போவதில்லை, ஒன்றும் வராமல் போவதில்லை. நன்மையான நாட்கள், நன்மையான காலங்கள், நன்மையான ஈவுகள் எல்லாம் எங்களுக்கு உண்டாகும். அதற்கு ஆதாரமாக, அதற்கு முன்பணமாக, அதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரை
நீர் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட விசுவாசிகளுக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறீர். முத்திரை போடப்பட்டவர்களாக, இந்த விசுவாசம் விதைக்கப்பட்டவர்களாக, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆவியானவர் எங்களுடைய அச்சாரமாக இருக்கிறபடினாலே நாங்கள் ஒன்றுக்கும் குறைந்து போவதில்லை, ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதும் இல்லை, ஒன்றும் எங்களை மேற்கொள்வதும் இல்லை, ஒன்றும் எங்களுக்கு தீமையாக முடிவதே இல்லை. காரணம் ஆவியானவர் எங்களுடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் அச்சாரமாக இருக்கிறார், ரட்சிப்பின் அச்சாரமாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் விதைக்கப்பட்டவர்களாக, உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் வசனங்கள் கிரியை செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. இப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் நம்முடைய விசுவாசிகள் தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ளட்டும். மீட்பின் பொருளாக தங்களை முத்திரையிடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க, எல்லாவற்றிலும் கனப்படுத்த, எல்லாவற்றிலும் தங்களுடைய நன்மை விளங்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் மறுமை இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.